கேபிள் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நீங்க இப்போ போட்டு பாத்துக்கோங்க. ஏங்க நீங்களே கொஞ்சம் போட்டு காட்டிடுங்க. ஏன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் டிவி ஓடலன்னா அப்புறம் நான் உங்களை மறுபடியும் கூப்பிட்டு இருக்க முடியாது. டிவி ரிமோட் கொடுங்க. ஓகே தானே சார்? எல்லா சேனலும் வருங்களா? எல்லா சேனலும் வருங்க. அப்படி வரலையா ஆட்டோ சர்ச் கொடுங்க, எல்லா சேனலும் வந்துடும். ஓ சரிங்க. ரொம்ப நன்றிங்க, நல்லாவே பண்ணி கொடுத்தீங்க. எவன் அவன் நம்ம வீட்டு வாசல்ல ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கவன்? தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரு நீ? எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து ஹார்ன் அடிச்சுட்டு நிக்கிற? அண்ணா இதென்ன 4/39 அமரன் நகர் லிங்கம் வீடு. ஆமா, நீ யாரு? அண்ணா இந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் டெலிவரி பண்ண சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தோம். ஃப்ரிட்ஜா? நாங்களே எதுவும் சொல்லல. நீ பாட்டுக்கு எங்க இறக்க வேண்டியது இங்க இறக்கி விட்டுட்டு பின்னாடி இதுக்கு ஏன்ட்ட காசு கேட்டுட்டு வருவ? எடுத்துட்டு கிளம்பு. அண்ணா இந்த வீட்டுல தானே டெலிவரி பண்ண சொன்னாங்க, நான் போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து இறக்குறேன். எப்பா உனக்கு ஒரு வேலை பழப்பே இல்லையா? எங்கேயோ போய் இறக்க வேண்டியது என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? என் தலை 10 காசு கூட இல்ல, கிளம்பிட்டு சொல்லிட்டேன். அண்ணா இதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டாங்க, டெலிவரி பண்ணதான் நான் வந்திருக்கேன். காசு கொடுத்தாங்களா? நாங்க யாரும் கொடுக்கலையே. நீ வேற எங்கேயாவது இறக்க வேண்டியது இங்க வந்து இறக்குற பழப்பா. முதல்ல உன் கம்பெனிக்கு போனை போட்டு கேளு எங்க இறக்கணும் என்ன ஏதுன்னு. ஹலோ அண்ணா, அண்ணா ஃப்ரிட்ஜ் டெலிவரி பண்ண வந்தேன். நீங்க சொன்ன நம்பருக்கு தான் வந்தேன். ஆனா இங்க நாங்க யாரும் ஆர்டர் பண்ணலன்றாங்க. பேர் என்னங்கண்ணா? பங்கஜம். ஓ சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, வச்சிடறேன். அண்ணா பங்கஜம் பத்திரகாளி அப்படின்றவங்க தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, நமக்கு தெரியாம நமக்கு சொல்லாம இந்த வேலைக்கு தான் 2 பேரும் வெளியே போனாங்களா? அண்ணா அவங்க உங்க வீடு தானே? ஆமா ஆமா, என் வீடு தான். இப்பயாவது உள்ளே இறக்கலாமா இல்ல எடுத்துட்டு போறதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உள்ளே இறக்குங்க. சரிங்கண்ணா, நான் வரேன். போயிட்டு வாங்க. பார்த்து ஒழுங்காத ஐயா, உடச்சு கிடைச்சப்படாத. அதெல்லாம் நாங்க பல இடத்துல டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சார். அதெல்லாம் உடையாத அளவுக்கு தான் வைக்கிறோம். எவ்வளவு ஆச்சு இந்த ஃப்ரிட்ஜ்? அநேகமா 22 23 இப்படி இருக்கும் சார். 22,000 23,000. இந்த காசை என்கிட்ட கொடுத்துருந்தா 3 மாசம் 4 மாசத்துக்கு வீட்டு செலவை ஊட்டி இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் தான் ரொம்ப முக்கியமா? எல்லாம் அவ ஆட்டமா இருக்கணும். அவர்கிட்ட சொன்னா வாங்கி கொடுக்க மாட்டாரு, நீ வாங்கி கொடுக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிருப்பா. அண்ணா சரி அவ்வளவுதாங்க, நான் கிளம்புறேன். சரி நல்லாதான் இருக்கு, ஆனா விலைதான் அதிகம். என்கிட்ட அந்த காசை கொடுத்துருந்தா 10,000த்துல முடிச்சிருப்பேன். இவங்க போகவும் இவங்க தலையில ஏமாத்தி கட்டிட்டான் போல இருக்கு அவன். நான் முதல்ல சொன்னேன் சீக்கிரமா முடிச்சிட்டு வாக்கான்னு. இப்ப பாரு மணி ஆயிடுச்சு. அந்த மனுஷன் வேற வீட்டுக்கு போனா கத்துன்னு கத்துவது. இன்ன வரைக்குமா உனக்கு வெளியே சுத்திட்டு வரதுக்குன்னு? யாரடி இவ? எதுக்கு சும்மா பயந்துகிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கு? அந்த மனுஷன் என்ன கடிச்சா பதறிடுவது? கம்பெனி இரு, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ என்ன தினமும் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் வெளியே வந்தோம். வெளியே பொண்ணுங்க வந்தா முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு இன்னும் சமைக்க கூட இல்ல. அந்த மனுஷன் சாப்பிடணும்னு கத்திட்டு இருப்பது. போற வரைக்கும் இந்த பிள்ளைங்களும் வேற பசின்னு இருக்குங்க. பொம்பளை பிள்ளை தானே பெத்து வச்சிருக்க. அப்பனுக்கு பசிக்குதுன்னா அவன் செஞ்சு கொடுக்கட்டும். இப்பதான் எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறமா என்ன போய் சமைக்கணும் ஆடிட்டு இருக்க? நீ சொல்லிடுவ. அந்த மனுஷங்கிட்ட பேச்சு வாங்க முடியாது. மணி வேற 8:30 ஆகுது. இன்ன வரைக்கும் என்னத்தை தான் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பொருள் வாங்க போனா பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு, ஆனா பொருள் வாங்க போனா ஆளு வீட்டுக்கு வரல. எல்லாம் அவங்க அக்கா வரவும் ஆட்டம். அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் ஒரு காட்டுறேன். மணி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? சாப்பாடு எங்க இருக்கு? இன்னும் உங்க அம்மா தான் வெளியே போனா இன்னும் வரலையே சமைக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜா? ஹை சூப்பர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர், செம்ம. அப்பா சூப்பர் பா, சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸா வாங்குனீங்களா? நான் ஒண்ணும் வாங்கலமா, எல்லாம் உங்க பெரியம்மா வாங்கிருக்கு போல. பெரியம்மாவா? என்னப்பா சொல்றீங்க? புதுசா வீடு பால் காய்ச்சா ஏதாவது பாத்திரம் பண்ண வாங்கி கொடுப்பாங்கல்ல, அதான் உங்க அம்மா கூட்டிட்டு போய் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கு போல. சூப்பர் பா, டபுள் டோர். ஆனா என்ன கலர் தான் நல்லா இல்ல, வேற கலர் எதுவும் வாங்கிருக்கலாம். சரி விடுமா, நீ கல்யாணம் பண்ணி போகும்போது இதை விட அழகா பெருசாவே நான் வாங்கி கொடுக்குறேன். சரிப்பா. மணி வேற 8:30 ஆயிருச்சு. இன்ன வரைக்கும் சின்ன பொண்ணை காணமே. எப்படியும் நானே 9 மணிக்கு தான் வருவான். சின்ன பொண்ணு 8 மணிக்கெல்லாம் வந்துருவா. இன்னைக்கு ஏன் இன்ன வரைக்கும் ஆளை காணோன்னு தெரியலையே. இன்ன வரைக்கும் ஆளை காணோம். இப்படியெல்லாம் இவ்வளோ லேட்டு பண்ண மாட்டாளே. ஐயோ பதட்டமா இருக்கே. பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புனாலே இப்படிதான், வீட்டுல பதட்டத்தோடயே இருக்கிறதா இருக்கு. என்னக்கா இன்ன வரைக்கும் ஒரு ஆட்டோவை கூட காணோம்? வருதி இரு பொறுமையா. ஷோ 8:30 மணி பஸ் போச்சா? இனி 9 மணி ஆயிடுமே பஸ் வரதுக்கு. எம்மாடி சின்ன பொண்ணு, நீ என்னம்மா இப்பதான் வர? இப்பதான் வேலை முடிஞ்சுதா? இல்ல எப்பயும் 8 மணிக்கு வந்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் மணி ஆயிடுச்சு, பேக்கரி எல்லாம் சுத்தம் பண்ணவும். சரி, இப்ப பஸ் எதுவும் இருக்கா என்ன? இனி 9 இல்ல 9:10க்கு ஒரு பஸ் இருக்குங்கக்கா. சரிம்மா. நீங்களும் பஸ்ஸுக்கு தான் நிக்கிறீங்களா? இல்லம்மா, எனக்கு எந்த வண்டி வந்தாலும் சரி அதுல ஏறி போயிருவோம். எது முன்னாடி வருதுன்னு பாப்போம். ஆட்டோ நில்லுமா.
இல்லைங்க, ஆட்டோல வரத்துக்கு என்கிட்ட காசு இல்ல, நீங்க போங்க. அட என்னம்மா நீ, யாருக்கு உன்கிட்ட காசு கேட்டா? வந்து வண்டியில ஏறு, மணி ஆயி போச்சு, பஸ்ஸுக்கு வந்து எம்புட்டு நேரம் ஆகும். ஏறு, நான் காசு போட்டுக்கிறேன். இல்ல வேண்டாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அட நேரம் ஆயி போச்சு, வண்டியில ஏறுமா. என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, அதை வாங்கிக்கிறீங்களா? அம்மாடி அம்மா, நீ அந்த 10 ரூபாயே குடுமா, வண்டியில ஏறம்மா. இன்ன வரைக்கும் புள்ள வீடு வராம இருந்ததே இல்ல. எப்பயும் நேரங்களமா வந்துருவா. போன் இருந்தாலாவது போன் பண்ணி கேட்கலாம், போனும் இல்ல. பையன் இருந்தானாவது போய் பார்த்துட்டு வர சொல்லலாம், அவனும் இன்னும் வரல. சரி, பக்கத்து வீட்டுல யார்ட்டையாவது போன் வாங்கியாவது கடைக்கு போன் பண்ணி கேட்டு பார்ப்போம். அப்பப்பா, பிள்ளைங்க மாமியார் எந்த தொல்லையுமே இல்லாம இப்படி கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது என்ன ஒரு தனி சுகம். அப்பப்பா, பிள்ளைங்க மாமியார் எந்த தொல்லையுமே இல்லாம இப்படி கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது என்ன ஒரு தனி சுகம். அடடடா, அமிர்தம் அமிர்தம், தேவாமிர்தம். நம்மளும் எத்தனை தடவை வீட்டுல செஞ்சு பாக்குறோம், ஆனா ஒரு தடவை கூட இந்த கடையில செய்யற மாதிரி வரவே மாட்டேங்குது. ஐயோ, பிள்ளைய வேற காணுமே. அக்கா அக்கா, ஐய, நிம்மதியா ஒரு பிரியாணி திங்க விடுறாங்களா? அக்கா சொக்கான்னு யாரு என்னன்னு வேற தெரியலையே. அக்கா யாரு என்னன்னு வேற தெரியலையே. சரி, உள்ள போய் வைப்போம், இல்லைன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுக்க வேண்டியதா போயிரும். அக்கா இருக்கீங்களா? அக்கா உள்ள வாங்க. அக்கா, நீயா? நானும் யாரும் நினைச்சேன். என்ன அக்கா, புள்ள வேலைக்கு போனாக்கா, இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் தேடியா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர முடியும்? அக்கா, போன் கொடுக்குறீங்களா? அவ வேலை செய்யற கடைக்கு போன் போட்டு கேட்டுக்கிறேன், புள்ள கிளம்பிட்டாளா என்னன்னு. இங்க என்ன, யார் வேணாலும் வந்து போன் பண்ணி கேட்கணும், வாங்கி எழுதியா மாட்டி இருக்கோம். அக்கா, ஒரே ஒரு போனுக்கா, புள்ள காணுங்கா, இன்ன வரைக்கும் வீடு வரல. அதான் புள்ள சம்பாதிக்குது, பையன் சம்பாதிக்குது, நீ சம்பாதிக்கிற, உன் வீட்டுல ஒரு போன் கூட வாங்கி வச்சுக்க முடியாதா? இல்ல, அது போன்ல எல்லாம் காசு இல்ல. அத்தையோட போனாவது கொடுங்களே, ஒரு போன் போட்டுட்டு தரேன். உங்க அத்தை போன் என்ன இங்க வச்சுட்டா போகுது, அது எடுத்துக்கிட்டு போயிருச்சு. நமக்குன்னு வந்து உசுறு எடுக்குதுங்க. சை, பையன் சம்பாதிக்குது, புள்ள சம்பாதிக்குது, இவ சம்பாதிக்கிற, 3 பேரும் சம்பாதிச்சு எம்பிட்டு பண்ணலாம். ஆனா இல்ல இல்ல இல்லன்னு எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு தான் பாடுதுங்க. எப்படியோ அந்த கிளவி இல்ல, இருந்திருந்தா போன நீ எதுக்கு கஷ்டப்படுறன்னு எடுத்தே கொடுத்துருக்கோம். சரிம்மா, பாத்து போ. வரேங்க. மா, வந்துட்டியாமா? வா வா வா. என்னவா பண்ணிக்கிட்டு இருந்த இம்புட்டு நேரம்? எனக்கு பக்க பக்கம் ஆயி போச்சு தெரியுமா? புள்ளை என்ன வரைக்கும் காணோன்னு. நேரம் கிளம்ப வரது இல்லையா? என்னமா ஆச்சு இப்போ? எப்பயும் வர டைம் என்ன ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகி போச்சு, அதுக்கா இப்படி பதட்டப்படுறீங்க? ஏமா, பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல என்ன நிம்மதியா இருக்க சொல்றியா? என்னாச்சும் ஏதாச்சும் அடி வீட்டுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதா போச்சு. ஏமா இவ்வளவு நேரம்? இன்னைக்கு அந்த ஓனர் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூட்டிட்டு படத்துக்கு போயிட்டாரு. அவர் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவர் வரத்துக்கு முன்னாடி கடையை சாத்தக்கூடாதுன்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவர் கரெக்டாக 8:30 மணிக்கு தான் வந்தாரு. ஏமா நீ 8 மணிக்கே பூட்டிட்டு போயிருக்கலாம்னாரு. அப்புறம் நீங்க திட்டுவீங்கன்னு தான் நான் வச்சிருந்தேன்னு சொன்னேன். சரிம்மா நீ கிளம்புனாரு. வந்தேன், பஸ் போயிடுச்சு. அப்புறம் அந்த எதிர்த்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்கல்ல, அவங்க ஆட்டோவில் வந்தாங்க. நீயும் வாமா உன்னை கூட்டிட்டு போறோன்னாங்க. அதனால அவங்க கூடயே வந்துட்டேமா. ஓ, காசு எதுவும் கொடுத்தியாமா? அவங்க வேண்டவே வேண்டான்னாங்க. நான் பஸ்ஸுக்கு 10 ரூபா வச்சிருந்தேன்ல, அதான் கொடுத்துட்டு வந்தேன். சரிம்மா, நல்ல வேலை பண்ண. யார்கிட்டயும் நம்ம 10 ரூபா கூட நிக்க கூடாது. ஏன்னா நின்னமுனா குறை சொல்லுவாங்க பின்னாடி. நீ பண்ணினதுதான் சரி. சரிம்மா, இன்னும் தம்பி வரலையா? வர நேரம் தான். நீ போய் துணி மாத்திட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவன் வந்தோடனே நான் சாப்பிட்டுக்கிறேன், போய் துணி மாத்திட்டு வந்துடுறேன். போமா. எல்லாம் என்ன பண்றீங்க? எத்தனை மணிக்கு வெளியே போனீங்க, இப்ப எத்தனை மணிக்கு வாரீங்க? நாங்க என்ன தினமுமா வெளியே போறோம், எப்பயாவது ஒரு கத்தா வெளியே போறோம். அதுவும் இல்லாம புது இடம்ன்றதுனால வண்டி எதுவும் தெரியல. அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு. நம்ம நினைச்சபடியே வெளியே போனோனே வர முடியுமா? அதான் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த பொருள் வந்த வண்டியிலே வந்திருக்கலாம்ல. வாங்கிட்டு அதுல வரலான்னு தான் பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, அப்படியே கொஞ்சம் அங்க இங்கன்னு போயிட்டு வரல, மணி ஆயி போச்சு. சரி, என்ன ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? இதை எதுக்கு இப்ப காசு போட்டு வாங்குறீங்க? இப்ப இந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன அவசியம்? இதை வச்சாலும் கரண்ட் பில்லு தான் வரும். இதெல்லாம் வரும்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் வாங்காமே வச்சிருந்தேன். இப்ப எதுக்கு இது வெட்டி செலவு? இதுக்கு ஏதோ 22,000 23,000 ஆயிருக்குமா? அதை கையில கொடுத்திருந்தா ஒரு செலவாயிருக்கும்ல. கையில கொடுத்தா செலவாயிருக்கும். ஆனா காலத்துக்கும் இந்த பொருள் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைப்பு இருக்குமா? இருக்காதுல்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம வாங்கிட்டு வந்தோம். இனி இதுக்கு கரண்ட் பில்லு வேற வரும். அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயே, வாங்கி கொடுத்தா அன்பா ஏத்துக்கணும். அதுக்கு இதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சோ பசிக்குது, ஏதாவது போய் செய்யுங்க. பசிக்குதுன்னா நீ பொம்பளை பிள்ளை தானே, ஏதாவது
சமைச்சு சாப்பிடலாம்ல? அக்கா கம்மனி இருக்கா? இருமா, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த அதை எடுத்து தட்டுல வச்சு தரேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? என்ன இல்ல என்ன புது பழக்கம் இது, கடையில வாங்கி சாப்பிடுறது? என்ன புது பழக்கம்னா, வெளியே போயிட்டு வரதுக்கு மணி ஆகி போச்சு. இதுக்கு மேல சமைக்கிறதுனா ரொம்ப சிரமம். நீங்களும் பசியில இருப்பீங்க, அதனாலதான் பரோட்டா வாங்கிட்டு வருவோம்னு பிள்ளைங்களுக்குலாம் அதை வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல, போய் மாவு பிணைச்சு சப்பாத்தி போடு. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் உங்களுக்கு 5 சப்பாத்தியை கட்டிட்டு வந்திருக்கேன். இருங்க, தட்டை எடுத்துட்டு வந்து போட்டு தரேன். பெரியம்மா, அது மட்டும் தான் வாங்குனீங்களா? வேற எதுவும் வாங்கலையா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மகாவுக்கு செருப்பு, உனக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல கேமரா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ் பெரியம்மா. எடுத்துக்க தங்கம், உனக்கு தான். மகா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பெரியம்மா, இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கு. இது எனக்கா? அது உனக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தது. உனக்கு செருப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். செருப்பை மட்டும் எடு, அதை வை. மா, உனக்கு இந்த ஹேண்ட்பேக் வேணுமா? எனக்கு வேணாம் மகா, நீ எடுத்துக்க, உனக்கு பிடிச்சிருந்தா. அம்மாவே வேணாம்னு சொல்லிட்டாங்க, இதை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அக்கா, பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னக்கா? நான் வீட்டுல தானே இருக்கேன். பிள்ளைங்க தான் வெளியே போகுதுங்க வருதுங்க, அதுங்க வச்சுட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இவ ஆசைப்பட்டான்னு நான் வாங்கிட்டு வந்தா, இவ ஆசையெல்லாம் விட்டு இந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இவ என்னைக்குதான் திருந்த போறாளோ. அம்மாவே சொல்லிட்டாங்க, இதை நானே எடுத்துக்கிறேன். சரி, எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, நான் தட்டுல எடுத்துட்டு வரேன் சாப்பாடு. பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே நம்ம அம்மாக்கள் படுற கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். சொல்லாம வளர்த்தோம்னா நம்ம படுற கஷ்டம் என்னன்னு அதுங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுங்களுக்கு ஒரு ஆசை இருக்க மாதிரி தான் நம்ம அம்மாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அவங்க ஆசையை விட்டு தான் நமக்கு செய்யறாங்கன்றது இந்த பிள்ளைங்க யோசிக்கவே மாட்டேங்குது. கை கழுவுற தண்ணி எங்க? ஐயோ, வெளியே இருக்குங்க. சரி, தட்டை எடுத்துட்டு வா. எதுவும் வேணுமா? வேணா தெரியுமா? என்ன உங்க அக்கா வரவும் ஒரே ஆட்டம் போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்தாச்சு, வீடும் பால் காய்ச்சாச்சு. இனி என்ன இங்க வேலை? எப்ப கிளம்புறாங்களா? எப்ப கிளம்புறாங்களா? என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறேன்? அவங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கு, போய் பார்க்கணும் வைக்கணும்ல. இங்க என்ன வேலை? அக்கா காதுல இது விழுந்துற போகுது. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணுது. வந்த அக்காவை இப்படி போன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? யாரு சும்மா உங்க அக்காவுக்கு எனக்கு எப்பயுமே செட் ஆகாது. அது ஒண்ணு பேசணும், நான் ஒண்ணு பேசுவேன், அது மண்டை வலி ஏறிடும். அதனால நீயா கிளம்ப சொல்லு, இல்லையா நானே கிளம்ப சொல்லுவேன், அவ்வளவுதான். பாவங்க, அது நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுது. நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணு. இவருக்கு கூட பிறந்த பிறப்பெல்லாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளுவாரு. இவர மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு நினைச்சா எப்படி? வா, பசிக்குது. பத்ரகாளி அக்கா, நல்லா சாப்பிடு. சாப்பிடுறேன்க்கா. பத்ரகாளி, அப்புறம் நான் நாளைக்கு கிளம்புறேன். அக்கா, ஏங்கா? ஏங்கண்ணா? ஏண்டி, நானும் வந்து 3 நாள் ஆகி போச்சு. அங்க வீடு வாசலாம் அப்படி அப்படியே கிடக்கும். போய் வேலை பார்க்கணும்ல. அக்கா, வந்திருக்க ஒரு கறி கஞ்சி கூட எடுத்து ஆக்கி கொடுக்காம எப்படி அனுப்புறது? யாரு முதல்ல தான் வாடகை வீடு வந்தா வாடகை வீட்டுக்காரங்களுக்கு பயப்படணும், தண்ணி செலவாகும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது. இப்போ சொந்த வீடு, அதுவும் என் தங்கச்சி சொந்த வீட்டுல இருக்கா. இனி நான் எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, சரியா? அக்கா, பேசம்மா, அந்த மனுஷன் சொன்னது உனக்கு கேட்டுச்சு தானே? அதனால தானே போறேன்னு சொல்றேன். இங்க பாரு பத்ரகாளி, என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு என்னைய எப்படி பேசினாலும் எதை பேசினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். உனக்கு என்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் பாபு, சக்திவேல், சக்திகலா. நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் பர்கீஷ், பனஷீர் ஷா. வருகின்ற 22ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுவோர் நிவேதா. இவர்கள் அனைவரும் நீடோடி வளரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. மற்றும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் பிரியங்கா, அவங்க சொல்லியிருந்தாங்க யோகித் 6 வயது குழந்தை உடல்நிலை சரியில்லாம ஐசியூல வச்சிருக்காங்கன்னு. அவங்களுக்காக எல்லாரும் மறுபடியும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. நம்மளால முடிஞ்சது ப்ரேயர் மட்டும்தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வேண்டிக்கணும். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.